ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதி சமையல் vlog. இன்னைக்கு நம்ம பன்னீர் சாஃப்ரான் பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சொல்லிடுறேன். அதுக்கு பன்னீர் அண்ட் தென் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, அப்புறம் புதினா, கொத்தமல்லி இதெல்லாமே நமக்கு தேவைப்படுது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சாஃப்ரான், முக்கியமாக சாஃப்ரான் வந்து தேவைப்படுது. அது வந்து சுட தண்ணியில் கொஞ்சமாக ஒரு 4-5 ஃப்ளவர்ஸ் மட்டும் எடுத்து சுட தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இப்போ தான் ஆட் பண்ணுவோம். போட்டுட்டு இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா பேஸ்ட் ஆகிடும். நான் இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலை எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், அப்புறம் கடல் பாசி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அது கூடவே வெங்காயம் சேர்த்து போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு போடுற அப்போவே வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா பேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணியாக தான் அரைச்சிருக்கேன், பரவாயில்ல. கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா அரைச்சிக்கோங்க. ஏன்னா எப்படியும் நம்ம தண்ணி தானே ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை போட்டுக்கலாம். இது வந்து மில்கி மிஸ்ட் பன்னீர், ரொம்ப சாஃப்ட் அண்ட் சூவியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து வதக்கும் போதே அதை போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக ஒரு ரஃப்பாக மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். 2 வெங்காயத்துக்கு நான் 1.5 தக்காளி அந்த மாதிரி போடுவேன். ஸோ அது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா சாப்பிடாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிடணும். அப்புறம் அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு உப்பு போட்டிருப்பேன். அகெயின் வந்து நான் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கெட்டி தயிரை வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த சாஃப்ரான் பன்னீர் பிரியாணிக்கு. இது கூட மசாலா ஆட் பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், நான் காஷ்மீரி மிர்ச் சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எண்ணெயில் இருக்கும் போதே எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அந்த கலர் வந்து ஃபுல்லாக அப்ளை ஆகும். இப்போ நான் சீரக சம்பா தான் எடுத்திருக்கேன். சீரக சம்பா ரைஸில் தான் நான் வந்து வைக்க போகிறேன். கொஞ்ச நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆக்சுவலி எத்தனை 2 கிளாஸ் சீரக சம்பா ரைஸ்க்கு நான் 3 கிளாஸ் தண்ணி, 1க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் வந்து குக்கரில் வச்சுட்டேன். கடைசியாக தான் நான் வந்து சாஃப்ரானோட தண்ணியை வந்து ஊற்ற போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து செடிக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டுருக்குறான். மோஸ்ட்லி நான் க்ரீனிஷாக வச்சுருக்கணும் தான் நான் ஆசைப்படுவேன். இப்போ பூச்செடிலாம் வாங்கினா தொட்டியில் வளரவே மாட்டேது, பூவும் பூக்க மாட்டேது. அதனால் நான் வந்து க்ரீனிஷாகவே லீஃப் மாதிரி அந்த குரோட்டான்ஸ் மாதிரியே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அரிக்காப்பாம், மணி பிளான்ட்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். கற்பூரவள்ளி செடி, கத்தாழை, அப்புறம் கொஞ்சம் அழகு செடியெல்லாம் வச்சுருக்கிறேன். லெமன் செடி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. அது தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து வெங்காயம் நல்லா சாப்டாக இந்த மாதிரி ஸ்லைஸிங்காக அரிஞ்சிட்டு நான் வந்து பச்சடிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு பவுலில் ஆனியன் போட்டுட்டு நம்ம வெள்ளரி பிஞ்சு ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம், வெள்ளரிக்காய், ஸோ கேரட் ஆட் பண்ணலாம், கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். நான் வெறும் வெங்காயம், தயிர், கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கிட்டே எப்போதும் பிரியாணி சாப்பிடும் போது தயிர் பச்சடி தாங்க மேலே மிதந்துட்டு இருக்கும் சாப்பாட்டு மேலே. ஸோ அதை அப்படி தான் சாப்பிடுவான். நம்மளோட பன்னீர் சாஃப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் குக்கரில் வச்சு 2.5 விசலில் எடுத்தேன். கடைசியாக இறக்கும் போது நெய் விட்டு கொத்தமல்லி தூவிட்டு அப்புறம் சாஃப்ரானோட தண்ணியையும் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. செம்மையான சாஃப்ரான் பிரியாணி இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்படியே பிரியாணி நம்ம மட்டன் பிரியாணிலாம் எப்படி சாப்பிடுவோம், அந்த மாரி டேஸ்ட்டில இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி டெஃபினட்டா மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ, இப்ப நான் பரிமாற போறேன். ஸோ, இது கூட எக்கு தாங்க நான் வச்சிருக்கேன். இது வந்து பெருசா நான் வேற எதுவும் செய்யல. ஏன்னா, இதுவே அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இதுக்கு பச்சடி, எக்கு அவ்வளோதாங்க. இப்ப சாப்பிட்டு பார்த்துருவோமா? வேற லெவலாக இருக்கும். சீரக சம்பா பிரியாணி வேற லெவல் டேஸ்ட். எப்படி இருக்கு? வேற லெவலா? தேங்க்யூ. சூப்பராக இருக்கு. அந்த பன்னீர் அது எப்படி இருக்கு? பன்னீர் அப்படியே ஒரு சிக்கன் ஃப்ரை கொடுக்குது. எனக்கு சிக்கன் ஃப்ரை தானே. சீஸியா சூரியா ஒரு மட்டன் பிரியாணி மாதிரி செஞ்சுருக்கேன். நைஸ். தேங்க்யூ. நீங்களும் மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஸோ, அப்புறம் நம்ம ப்ரௌனி பிஸ்னஸ்லாம் சூப்பரா போயிட்டுருக்கு. பர்த்டே ப்ரௌனீஸ் நெறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கும் இந்த மாரி பர்த்டே ப்ரௌனீஸ் அந்த ப்ளைன் ப்ரௌனீஸ் எல்லாமே வேணும்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாரி நான் ஸ்க்ரீன்லயும் குடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன் நம்பர். அதில ஆர்டர் பண்ணிக்கோங்க வேணும்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பிரதி சமையல் வ்ளாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில மீட் பண்ணலாம். பாய். டேக் கேர்.